ஒரு பெட்டர் ஆஃப் வரும்போது அவங்களுக்கும் சில டைம்லாம் நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு அது என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க? என்னது நான் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறேன்டா. என்ன நினைச்சேன்? இல்ல நான் ஏதோ பண்றேன் மாதிரி கண்ணடி நம்ம ஆடியன்ஸ் பார்த்து கண்ணடி. ஆக்சுவலா தீரன் வந்து பிளே பாயா மாறிடுவான்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. இப்பவே நிறைய பேருக்கு ரூட்டை போடுறான். நாங்க எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ண ட்ரை பண்றோம். பாசிபிள் கிடையாது எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்றது. பட் வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு ஆன்சர் ஆல் யுவர் क्वेश्चंस. மச்சான் அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஹூஸ் நேம்டு யூ ஃபார் குண்டு குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தமிழ்ல சொல்லுங்க. ஓகே, எனக்கு வந்து குண்டு குழந்தைன்னு சொல்லிட்டு எப்படி பேர் வந்தது, அது வந்து யார் சூட்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது வந்து நீயே சொல்ற மச்சான். நான் தான் சொன்னேன். ஆக்சுவலா ஜெகன் வந்து குழந்தை மாதிரி இருப்பான், பண்ற வேலை வந்து வேற மாதிரி இருக்கும். இவன் டாடா பாய் பாய் குண்டு குழந்தைன்னு சொல்லிட்டு சொன்னான் அவன். சோ அப்பல இருந்து அது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா ஜெகன் வந்து அடுத்த வருஷம் எல்லாம் அவனே ஒரு குழந்தைய கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருவான்னு எனக்கு. அதெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்குதுல, அதனாலதான் நான் வந்து ஓகே இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு அந்த பேய்த்தனமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்ல போயிட்டு வாங்க. எங்களை கோத்து விட நினைக்காதீங்க. அப்டேட் பண்றோம். அப்புறம் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சு தலையை விச்சிட்டீங்களா பாவீங்களா? ஆசைப்பட்டான் திடீர்னு அந்த அதை வந்து ஃபீல் பண்ண சொல்லிட்டு. அப்போ வந்து லைட்டா அம்மா பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் கூட போறேமா இவனுக்கு போய் நான் போறேன்னு சொல்லிட்டு நானும் கூட போக ஆரம்பிச்சுட்டேன். ஸ்டார்ட்ல கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அம்மாவே ஆக்சுவலா வந்து சரப்போட பெரிய ஃபேன் தான். சரி ஓகே கூட சூப்பர்மேன் இருக்கும்போது நம்ம பசங்க என்ன போய் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ நீங்க யூஸ் பண்ற காப்பர் ராட் அண்ட் போனோகிராபிக் செஷன். ஐயோ என்ன சொல்ல வர்றாங்க? 18+ போடுங்கடா. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். வர நெகட்டிவ் ஃபீட்பேக்கை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? நெகட்டிவ் எல்லாம் நான் துளி கூட எடுத்துக்க மாட்டேன். தனுஷ் சார் வந்து ஒரு இன்டர்வியூல அழகா சொல்லியிருப்பாரு, ஒரு வெள்ளை பேப்பர்ல குட்டியா ஒரு கருப்பு டாட் இருக்கும்போது நம்ம அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இவ்வளவு பெரிய வெள்ளை பேப்பர் இருக்கு, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. நானும் அப்படிதான் நினைப்பேன். இவ்வளவு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண இருக்கும்போது 4 நாதாரி பசங்க திட்டுதான் செய்வானுங்க. அதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம். இனிய உடன் பிறப்பே சொந்தமே. போதும் மச்சான், ரொம்ப பேசாம சகிக்க முடியல. கேட்டிருக்காங்க, இப்போ நீங்க 2 பேரும் ஒரு நல்ல காம்போவா இருக்கீங்க. அண்ட் ஹவு டிட் யூ ரீச் திஸ் மெச்சூரிட்டி டு? யார் கேட்கறாங்கன்னா என்னையும் தம்பி கேட்கறேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா சோ நல்ல காம்போ அப்படின்றத விட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் பிரதர்ஸ். எந்த அளவு பிரதர்ஸ்னா எல்லா டாபிக்குமே பேசிப்போங்க. நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி, ஏன்னா நீ மூஞ்சி காமிக்காம ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சு கமெண்ட் பண்ற உனக்கே எவ்வளவுனா எங்களுக்கு எப்படி இருக்கும்? உன்னால நான் கண்டுக்கவே மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் கமெண்ட் பண்ணி கதறினே இரு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மணி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களை எப்போ பிக் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும், வெயிட்டிங் ஃபார் தட் ஈகர்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா டாபிக்கும் பேசுவோம். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஆகாஷ் கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒரு தம்பிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்து தம்பி மேல வரணும், தம்பி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து நிறைய தம்பி கிடைச்சா கண்டிப்பா எல்லா தம்பி ஜெயிச்சிருவாங்க. நான் வந்து நேத்து வந்து உண்மை சொல்லலாம், நான் ராகுல் இப்பதான் ஐடென்டிஃபை பண்ணேன். பட் அந்த திறமையை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது வந்து ஆகாஷ் தான். ஆகாஷோட திறமையை ஐடென்டிஃபை பண்ணது நானு. அதுக்கான கிரெடிட்ஸ் நான் தான் எடுத்துப்பேன். பீப்பிள் கால் மீ சக்தி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ ஜோலார்பேட்டையிலே நிறைய ஹாண்டட் பங்களாஸ் இருக்கு, ப்ளீஸ் ட்ரை பண்ணுவீங்களா? பங்களாஸ் இருக்கா? தயவு செஞ்சு சொல்லுங்க.
அதுக்கு சிப்பு கூட பாப்பீங்க. ஜெகன் ப்ரோ சிப்பு போலன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. எல்லாரும் நோட் பண்ணீங்களா? அதான் ஜெகன் ப்ரோ வந்து ஜிப்பு போடல. இப்பெல்லாம் பாக்காதீங்க. ஏன் நீங்க இப்ப பாக்குறீங்க? மேலோட்டமா பாத்துட்டு போங்க. சவுண்ட் இங்க வருது. சரி, ஓகே ஓகே ஓகே. அது இல்லாம அதை கண்டுபிடிச்சதே வந்து ஒரு ஆண் தான். செகனுக்கும் ஆணுக்கும் ஒரு இணைப்பு இங்க வருது. சரி, ஓகே ஓகே ஓகே. அது இல்லாம அதை கண்டுபிடிச்சதே வந்து ஒரு ஆண் தான். செகனுக்கும் ஆணுக்கும் ஒரு இணைப்பு விட்டு போடன்னு நினைச்சாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. சோ இந்த வீடியோ ஜாலியா பாத்திருப்பீங்க நம்புறேன். ஜெகன் வந்து காட்டுறான் மச்சான். காக்கா குட்டி ஓகே गाइस மொரட்டு சிங்கிள் ஜெகன் வந்து மொரட்டு சிங்கிளா இருக்கான். ரொம்ப வருஷமா இல்ல உண்மையாவே வந்து ஜெகன் வந்து ஒரு துணை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஆல்ரெடி இவர் கேட்ட சதிகம் இதுல வேற இவரு போயிட்டு போலே இந்த மாதிரி இரவு நேர கதைகள், வாலிப வயது பசங்கள் செய்யும் சேட்டைகள், நடுநிசி நேரம், நடுநிசி கதைகள், இரவு நேரத்தில் நடக்கும் மலப்பறைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சேனல் இனிமேல் வரப்போகுது. சப்போஸ் நீங்க பார்க்கணும், பீப் சவுண்ட் போடாம பேசுவோம், இப்படி காலை தூக்குறது கூட ரொம்ப ஜாலியா காட்டுவோம். இருக்கு குண்டு குழந்தை ராகுல் தமிழ் பேரை மாத்தி நீ தமிழ் ஊருக்கே தெரியும். என்னோட சேனல்ல பெருசா அந்த பீப்ன்ற பேச்சுக்கு இடம் கிடைக்காது. சோ நீங்க வந்தீங்கன்னா ராகுல் வந்து இப்ப கெட்ட வார்த்தையை குறைச்சிட்டான். ஏன்னா நம்ம சேனல்ல இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ராகுல் வீடியோ போய் பார்த்துட்டு பயங்கரமா பச்சை பச்சை திட்டுறீங்க. நீ எல்லாம் மனுஷன் பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த கதை எனக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கான். கதை எங்க இருந்து ஆரம்பிக்கும், எங்க இருந்து ஆட்டோகிராஃப் ஸ்டார் அந்த மாதிரி வீடு சுத்தி விட்டு கரெக்டா நான் வந்து 5th படிச்சேன். ஒரு 5:30 மணிக்கு வந்து காலைல டியூஷன் அனுப்பிச்சாங்க. ஏன்னா நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன், அது விடுங்க, அது எல்லாருக்கும் ஒரு நார்மல் ரீசன் தான். 5:30 மணிக்கு டியூஷன் போனேன். காலைல டியூஷன் போனா பயங்கரமான ஒரு அந்த இடத்துல போயிட்டு கைஸ் நான் கரெக்டா போயிட்டு இப்படி போய் நிக்கிறேன். நான் பேக் மாட்டினே ஒரு முன்னாடி வந்து நில்லாங்க, கேமரா தாண்டி போயிடுறேன். அந்த தாட் வந்து நடந்தது. ஆனா அது இன்னும் மறக்க முடியல என்னால. பேக் மாட்டி நிக்கிறேன், ஒரு சவுண்டு அப்படின்னு சிரிப்பா இருக்கு உங்களுக்கு. ஆனா அது சொல்றேன் நானு, ஒரு சவுண்டு. நான் செத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. எனக்கு அது சொல்ல முடியல. 5th படிக்கிறேன். இப்பயே கூட வந்து பயந்து இருக்கேன். 5th படிக்கிறப்போ 10th படிக்கிற மாதிரி இருந்திருப்பேன். தாண்டி உள்ள மூவ் பண்ணி ஸ்டாண்ட் போட்டு வண்டியை வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். என் ஃப்ரெண்ட் ஜீவா வருவானா சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். திரும்பி போய் ஆகு போய் எட்டி பாக்குறான். அவன் அந்த எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கான். ஒரு செகண்ட் அசையில அப்படியே நின்று இருக்கான். ஓ, அதை பார்த்துதான் ராகுல் இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டானா? அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் 25 வருடங்களா கைவிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி.